இந்த எனக்கு எவ்வளோ செலவு இருக்குன்னா உள்ளூர் மக்களை பார்த்தா 50 குடும்பம் இருக்குமா? இல்லை கூட இருக்கு. இப்போ ஒரு 100-150 குடும்பம் இருக்குது இந்த ஏரியாவுக்கு. இந்த ஏரியா. வைரவரோட சேர்ந்து முருகன் எவ்வளோ காலம் வச்சுருந்துப்பீங்க? முருகன் வந்து இருக்குண்ணா, அது ஒரு 30 வருஷத்துக்கிட்ட இருக்கு முருகன். முருகனை சேர்த்து வச்சிருந்தேன். ஆனால் ஆதி வைரவர் தான் இருந்தோம் ஆதிகாலம். உறவுகள் யாவருக்கும் அன்பு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேமரியனும் சமூக ஊடகம். இன்று நான் நிற்கின்ற இடம் காரைநகர் அழகாபுரி அருள்மிகு சோலை வைரவர் முருகன் ஆலயத்திலே நான் நிற்கின்றேன். இந்த போரினால் பாதிக்கப்பட்டு இவ்விடம் மிக காடுகளாக மாறப்பட்டிருந்தது. இதனை அண்மை காலமாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் அல்லது உள்ளூரில் வாழ்கின்ற ஒரு சில அன்பு உறவுகள் இணைந்து இந்த இடத்தை அழகாக அமைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த 2026 பிப்ரவரி இதற்கான கும்பாபிஷேகம் கூட நடைபெற்றிருக்கின்றது. ஒரு வைரவர் நீண்ட காலமாக காவல் தெய்வமான வைரவர் இந்த ஆலயத்தில் முருகரையும் இணைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட 30 வருட காலமாக இணைத்துக் கொண்டு வழிபட்டு வந்திருக்கின்றார்கள் இந்த ஊர் மக்கள். இதை பற்றி கொஞ்சம் சில விடயங்களை நாங்கள் இப்போ பார்ப்போம். முதல்ல 12 வருஷத்துக்கு முதல்ல இது கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருந்ததா? செய்யப்பட்டிருந்து திருப்பி கட்டி இப்போ திருப்பி செய்தாங்க 12 வருஷத்துக்கு. எப்போ இது கும்பாபிஷேகம் செய்றீங்க? இந்த பிப்ரவரி 2026 பிப்ரவரியா? இப்பகுதி மக்களின் ஆன்மீக வாழ்விலும் சமூக ஒற்றுமையிலும் முக்கிய இடம் வகிக்கும் புனித தலமாகும். இவ்வாலயத்தில் முதன்மையாக காவல் தெய்வமான வைரவர் பல தலைமுறைகளாக கிராம மக்களால் வழிபட்டு வரப்படுகின்றார். ஊரையும் மக்களையும் காக்கும் தெய்வமாக வைரவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இன்றளவும் தொடர்கின்றது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தமிழர் பண்பாட்டின் அடையாளமாக விளங்கும் முருகப்பெருமானின் வழிபாடும் இவ்வாலயத்தில் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கந்தசாமி மலேசியா அவருடைய உபயோகமும் பெருசாக இருக்கா கோயிலுக்கு? இல்லை, அவர் மடம் கட்டினேன். இப்போ என்னென்னா பரம்பரை கோயில். இப்போ எங்கட சொந்தக்காரர் எல்லாரும் சேர்ந்த கோயில் இது. இப்போ தனியாக எங்கட மட்டும் இல்லை, எங்கட சொந்தக்காரருக்கு இருந்த ஒரு 50 குடி இருந்தது. 50 பேற்ற கோயில். இந்த கும்பாபிஷேகத்துக்கு இல்லாமல் எல்லாருடைய பங்களிப்பும் இருந்தது. எல்லாரோட பங்களிப்பும் இருந்தது. தான் அழகாபுரியான்னு மாற்றப்பட்டது. ஆனால் 8 கட்டி அழகாபுரியாண்டா தான் தெரியும். 8 கட்டி அழகாபுரி ஆரம்பத்தில் 8 கட்டி என்ன பேராக வந்துருக்கு. என்ன பேர்? இது ஒரு ஆலமரம். இழுப்ப மரம். இதில் இருந்த முதல்ல இருந்தது இழுப்ப மரம். அது பட்டு கொண்டு போய் இதை சுற்றி தானா வளர்ந்தது இந்த ஆலமரம். வளர்ந்து அப்படியே வச்சு கொண்டு இந்த இழுப்பி பழைய இழுப்ப மரமாக இருந்து அதோட சேர்த்து ஆலமரம் சேர்ந்து வளர்ந்ததா? சேர்ந்து இழுப்ப பட்டு கொண்டு போக ஆலமரம் தானா வளர்ந்து அப்படியே. அதுதான் ஒரு ஒரு அதிசயம் இந்த கோயில். ஆனால் இழுப்பையும் சேர்த்து வச்சிருக்கு. இழுப்பையும் சேர்த்து வச்சிருக்கு. ஆயிரத்தி 1984 கட்டப்பட்டிருக்கிறது. 84 கிழக்கு முன்னேற்ற சங்கமா? 8 கட்டு கிழக்கு முன்னேற்ற சங்கத்தால் 1/10/84 கட்டப்பட்டிருக்கு. தற்போது இருக்கும் முருகன் ஆலயத்தில் முன்பு மடம் இருந்தது. அந்த மடத்தை பாதுகாத்து வந்தவர் ஒரு சித்தர். அந்த சித்தரின் புத்திரர்கள்தான் இப்பொழுது நீங்கள் கோயிலை உருவாக்கியவர்கள். காரைநகர் அழகாபுரி அருள்மிகு சோலை வைரவர் ஆலய ஆரம்ப தர்மகர்த்தாக்கள் முருகர் நாகமுத்து சாமியார், முருகர் தில்லையர் சாமியார் இவர்கள் இறைவனடி சேர்ந்துள்ளார்கள்.
இதன் சுவர்களை கந்தையா அருட்செல்வன் குடும்பம் 1925 கட்டியிருக்கின்றார்கள். இது வந்த மதில்கள். இவர் தற்போது கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சில முன்னோடிகளும் ஊர் மக்களும் இணைந்து ஆலயத்தையும் அதை சுற்றியுள்ள முன்னோர் வாழ்ந்த நிலங்களையும் மீண்டும் சுத்தப்படுத்தி உயிர்ப்பிக்கப்பட்டு பாடுபட்டு வருகின்றனர். இதுவும் ஆலய புனரமைப்பு மட்டுமல்ல, தங்களுடைய பாரம்பரியம் மற்றும் சமூக ஒற்றுமையை மீட்டெடுக்கும் முயற்சியாகவும் அமைந்துள்ளது. எனவே உலகின் பல பகுதிகளிலும் வாழும் தமது சொந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அயலவர்கள் அனைவரும் இப்பணியில் இணைந்து ஆலய வளர்ச்சிக்கும் சுற்றுப்புற தூய்மைக்கும் தங்களால் இயன்ற உதவிகளை வழங்குமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள். கடல் படைகளால் போரினால் பாதிக்கப்பட்ட அடையாளங்கள், பனைமரங்கள். சரியான காடாகவும் இந்த இடம் வந்து முதல்ல நாங்கள் ஒரு 50 குடி இருந்தனாங்க. நல்ல ஒரு வடிவான ஏரியாவும் பெரிய வீடுகளோடையும் எல்லாரும் சந்தோஷமாக இருந்த ஏரியா. இந்த யுத்த காலத்துக்கு பிறகு நாங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து காடாக மாறப்பட்டு திருப்பி இந்த கோயிலை நாங்கள் புனரமைச்சு எல்லாம் செய்திருக்கிறோம். அதோட இப்போ வந்து எங்களோட வளவுகளை நாங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சு அவை வளவுகளை கிளீன் பண்ணி பெரிய பழைய நிலைமையை கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அழகாபுரி கிராம முன்னேற்ற சங்கம், காரநகர். இவ்விடம் ஒரு வாசியசாலையாக, கைத்தொழில் மண்டபமாக இருந்திருக்கின்றது. அதற்கான அடையாளங்கள், ஸ்தாபித்த நாட்கள் 10/9/1978 என்ற பதிவும் இங்கே இருக்கின்றது. இந்த சங்கத்தை கட்டிடத்துக்கு உசாரானண்ட பாலசிங்கம் அவர் தான் எங்களுக்கு இது பண்ணி திருநாக்கரசு அம்பலங்க மக்களால் தொடர்ந்து வைக்கப்பட்டது. இதை திருப்பி புனரமைத்து செய்வதற்கு எங்கள் ஊர் மக்களை கேட்டுக்கொள்கிறோம். இவரையும் இவரது குடும்பத்தினரையும் உற்றார் சொந்தங்களையும் வாழ வைத்தவர் இந்த வைரவர். அவரோடு இவர்களும். நாங்கள் வாழ்ந்த காலம் வந்து 40 வருஷத்துக்கு முதல் இந்த வீட்டில் தான் வாழ்ந்த நாங்கள். 88 இருந்து 88 பிறகு இங்கே இல்லை. அதுக்கு முதல் இங்கே தான் இருந்த நாங்கள். 5 ரூம், பெரிய கிச்சன், தானாப்பட வீடு இருந்த நாங்கள். இதில் என்ன கடை, பலசர கடை வச்சுருந்தேன் நான். இதில் அந்த கடையெல்லாம் உடைஞ்சி எல்லாம் இதாக போச்சு. நாங்கள் அந்த நாட்டு பிரச்சனை காரணமாக இந்த இடத்தை விட்டு ஒரு இடம் சென்று வெளிநாடு சென்று இப்போ திருப்பி வந்து குடியிருக்கிறதுக்கு சில புனரமைப்பு செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இருக்கிற காலத்தில் உங்களோட தாத்தா எல்லாம் இருந்தவையா? நாங்கள் இருக்கிற காலத்தில் தாத்தாக்கள் இருந்தால் தாத்தா இங்கே தான் செத்தாது, அப்பா இங்கே செத்தாது, அம்மா இங்கே செத்தாது. இப்போ கடைசியாக நாங்கள் தான் இதை வந்து புனரமைப்பு செய்து இது பண்ணி கொண்டு இருக்கிறோம். எங்களோட பிள்ளைகள் வந்து வாழற மாதிரி தான் இதை நான் புனரமைச்சு கொண்டிருக்கிறேன். அவர்கள் இறந்த வீட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து வரக்கூடியதாக இருந்ததா? எல்லா இறப்புக்கும் நாங்கள் இங்கே இருந்தோம். நாங்கள் நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்ட பரம்பரை சொத்தை என்று மீளமைக்கின்றார்கள். அத்தோடு அதிலிருந்து சில கட்டடங்களை எழுப்புகின்ற வேலையையும் செய்கின்றார். மணி என அழைக்கப்படும் அல்லது மணியண்ணா என அழைப்பவருமான இவர். சொந்தம் பந்தங்களால் ஓரளவு திருத்தப்பட்டு இக்காணிகள் இருந்தாலும் இன்னும் அதற்கான தூய்மை பணிகள், துப்புரவாக்க பணிகள் தேவைப்படுகின்றது. அதற்கான உதவி கூறல்களும் இவர்கள் கூறி வருவதும் தெரிய வந்திருக்கின்றது. தென்றல் காற்று வீசும், அதை பற்றிய பாடல்கள் வந்தாலும் இங்கே தென்றல் காற்று அவ்வப்போது தழுவிக்கொள்வதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கும். எங்கட மண்ணில கடந்த காலம் போல வாழணும் வாருங்கள் என அழைக்கின்றார் உறவுகளை.